தமிழ்நாட்டில் சில காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சில காவல் நிலையங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ சில காவலர்களால் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. ஆமா, இப்பதான் இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அடுத்து எந்த லெவலுக்கு காவல்துறை போக போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஜிபி பண்ண காரியத்தை பார்த்தோம், இப்போ ஏடிஜிபி பண்ண காரியத்தை பார்க்க போறோம். அவர் சிறப்பு டிஜிபி, இவர் வந்து கூடுதல் டிஜிபி. இதெல்லாம் இந்த பொறுப்புல இருந்துகிட்டு என்னென்ன பண்றாங்க பாருங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் தனுஷ்ங்கிற இளைஞர். இவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு. கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. உடனே பொண்ணோடைய அப்பா தேனியிலிருந்து நிறைய பேரை கூட்டிட்டு வந்து எப்படியாவது பொண்ணை கூட்டிட்டு போயிருந்து வந்திருக்காங்க. அங்க பொண்ணு மாப்பிள்ளையும் கிடையாது, தனுஷும் இல்ல. உடனே தனுஷுடைய தம்பியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. உடனே தனுஷுடைய தாயார் நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் புகார் வந்து கொடுக்குறாங்க. நீதிபதி வேல்முருகன் அதை வந்து விசாரிக்கிறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்குல எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரத கட்சி தலைவர் சம்பந்தப்பட்டிருக்காரு, அதே மாதிரி ஏடிஜிபி ஜெயராமும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அரசு தரப்பு தான் குறிப்பிடுறாங்க. யாராவது கிட்னாப் பண்றவங்க போலீஸ் ஜீப்ல கிட்னாப் பண்ணுவாங்களா? ஆமா, சிசிடிவில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ஏடிஜிபி கிட்னாப் பண்றது எதுக்கு நீங்க சிரமப்படுறீங்க? காரெல்லாம் எடுத்துக்கிட்டு அரசாங்கமே டீசல் எல்லாம் போட்டு கொடுக்குது, நம்பார எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஏடிஜிபி ஏசி வேணாலும் போட்டுக்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஏடிஜிபி. கடைசியில இப்ப வந்து கோர்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. இதுல என்னன்னா, பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் வேற உயர்நீதிமன்றத்துல கொடுத்திருந்தாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே தலைமுறை ஆயிட்டாப்ல. தலைமுறை ஆனாலுமே முன்ஜாமீன் வந்து போட்டிருந்தாரு. உடனடியா நேரில் ஆஜராகணும்னு சொல்லிட்டு நீதிபதி வேல்முருகன் உத்தரவு போட்டிருந்தாரு. இவரு போலீஸ் காக்கி உடையில ஏடிஜிபி வந்து ஆஜராயிட்டாப்புல ஜெயராம். ஆமா, வந்துட்டாரு. காரணம் அதே கார்ல இருந்து ஆஜராயிருக்காரு. இந்த கார் தான் சம்பவ இடத்துல இருந்து, சம்பவத்துக்கு காரணமே இந்த கார் தானே, அங்கேயே பிடிச்சிருப்பாங்கல்ல, ஆஜராயிருக்காரு. அதே மாதிரி பூ ஜெகன்மூர்த்தி வரது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அப்புறம் திருப்பி அவர் வந்து வர வச்சுட்டாங்க. வர வச்சு நீதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்கு அவசரம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு என் வீட்டை சுத்தி வர்றது, பல கார்ல வர்றது, இந்த மாதிரி மிரட்டுறது, இதுக்கெல்லாம் நான் பயப்படுறாள் நீதிபதிகள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. யாருன்னா புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. அது வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாரு பூவை ஜெகன்மூர்த்தி அவங்களுடைய ஆட்களையும். ஆமா, நீதிபதி ஜெகன்மூர்த்தி கிட்ட எவ்வளவு வாக்கு வாங்கிறேன்னு கேட்டிருக்காரு. 70,000 சொல்லியிருக்காரு. 70,000 வாக்கு வாங்கி மக்கள் பிரதிநிதியா மாறி இருக்கீங்க அப்படின்னா நீங்க மக்கள் சேவை வந்து பண்ணணும், அதை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு திட்டினவரு கைது அவருக்கு பிறப்பிக்கல. காரணம், நீங்க மக்கள் பிரதிநிதி காரணத்தினால நான் வந்து விடுறேன். அரசு பணியாளராக இருக்கிற ஏடிஜிபி அவர் காக்கி ட்ரெஸ்ல இருந்தாரு, கழட்டிட்டு உடனடியா இவர் கைது பண்ணுங்கன்னு உத்தரவு வந்து போட்டாங்க. இப்போ ஏடிஜிபி நேற்று நைட்டு திருவாங்காடு அந்த ஸ்டேஷன்ல வச்சு ஃபுல்லா விசாரிச்சிருக்காங்க. ஆமா.